ஹலோ, இன்றைக்கி ஒரு நான்வெஜ் செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கேன். நான்வெஜ்னால் போய் மார்க்கெட்டில் வாங்கலை, இங்கே வீட்டு வெளியே வந்தாங்க. லாக்டவுனுங்க, யாரும் வெளியே போயிடாதீங்க, சேஃபாக இருங்க. இந்த ரெசிபியை ரொம்ப நாளாக அவங்களோட நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். இது ஒரு மேங்களூரியன் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், பட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அது. இந்த ரெசிபியை பார்த்துட்டே இருக்கும்போதே நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன கிளிக் தான், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படியே இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாம். ப்ரான்ஸ் 1/4 கிலோ, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 3 டீஸ்பூன், எலுமிச்சப்பழம் பாதி, முழு தனியா 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகா 8, நெய் 3 டீஸ்பூன், பூண்டு 8 பல்லு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நான் ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் மேங்களூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ் வாங்கி நல்லா நம்ம டீவைன் பண்ணிக்கலாம். அந்த மேல் பக்கத்தை கத்தியில் கீறி அந்த வெயினை எடுத்துடலாம். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் போட்டு இதை மேரினேட் பண்ணோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணணும். இது தயிருக்கு வந்து ஹங் கர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஹங் கர்ட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, நம்ம நார்மல் தயிரை ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும், நல்லா திக்காகிடும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் இந்த மாதிரி நம்ம கர்டு யூஸ் பண்ணோம். இதையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட டைம் வந்தால் 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சப்பழத்தை நல்லா ஜூஸாக புழிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் to 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோத்துக்கு மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு குந்தாப்பூர் மசாலானே சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேனை வச்சு நம்ம 2 டீஸ்பூன் முழு தனியா போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பாதி டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ரொம்ப போட வேணாம், 1/4 டீஸ்பூன் போடும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதையும் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட்டு தான் பண்ணணும், ஃப்ரை பண்ணக்கூடாது இது. அதனால் நம்ம ஜஸ்ட் அப்படி டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேமுக்கு மேலே. இந்த குந்தாப்பூர்ன்றது கர்நாடகா ஸ்டேட்டில் உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஊர். அங்கே தான் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸ், இந்த மசாலாவும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்த மசாலா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 7-8 காஞ்ச மிளகா, நான் காஷ்மீரி மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகா இல்லைனா ஆர்டினரி மிளகாவே போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இந்த மிளகா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டியும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க, அரைச்சி முடித்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா. இந்த மிளகாவும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ இந்த தனியா, ஜீரகம், மிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஏன்னா 1/4 கிலோ ப்ரான்ஸுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் நான் போட்டது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது கூட இன்னொரு ஐட்டம் சேர்க்கணும் நம்ம. இப்போ நம்ம இந்த மாதிரி குறப்பாக அரைச்சாச்சு. இதில் நான் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸோட ஒரு சின்ன அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு புளி கரைச்சலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இதை இன்னொரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம. அடுத்தது ஸ்டவ்வை கொளுத்தி நான் ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கடாய் ஹீட் ஆனோம், என்னென்னா கீ ரோஸ்ட்டுக்கு கீ தானே போடணும். கீ போடும்போது கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. இது கொஞ்சம் இப்போ மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் கீயில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஃப்ளேமை ஹையில் வச்சு நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரான்ஸ் வந்து தண்ணி விடும். அதனால் அந்த மேரினேஷன் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை இல்லைன்னா அந்த தயிர் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அடியில் கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணால் ப்ரான்ஸ் ஹார்ட் ஆகிடும் ஒரு மாதிரி. இப்போ ஓரளவுக்கு ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. இருந்தாலும் அந்த மசாலா கொஞ்சம் இன்னும் வாட்டரியாக இருக்குது, அது கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு, ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து மேங்களூரில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். இது மேங்களூரியன் ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டு தானே சொல்லுவாங்க. எப்படி நம்ம ப்ரான்ஸை வச்சு இந்த கீ ரோஸ்ட் பண்ணுறோமோ அப்படியே சிக்கனை வச்சும் பண்ணுவாங்க, சிக்கன் கீ ரோஸ்ட்டுன்ட்டு. சேம் மெத்தட் தான். ப்ரான்ஸுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அது. இது கூட அந்த குந்தாப்பூர் மசாலா போட்டு பண்ணுறோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னேனே குந்தாப்பூர் மசாலாவை பற்றி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சொன்னால் புரியாது, நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப ஈஸி இது. ப்ரான்ஸ் வாங்கினா கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த மேரினேஷன் மசாலா கொதிச்சுட்டு இருக்குல்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாவும் இந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும். இதை ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து வதக்கிட்டு இருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அப்படியே கீ மிதந்து வரும். இப்போ இந்த மசாலாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் கீயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீ தான் அதில் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். இதையும் போட்டு எவ்வளோத்துக்கு வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் நீங்கள் கடைசியாக சாப்பிடும்போது. நம்ம கீ மிதந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை சேர்க்குறேன்னா அந்த காரம் புளிப்போட இந்த ஒரு ஸ்வீட்டு சேருது பாருங்கள், ஆஹா, இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கணுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, கிரேவியை நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரான்ஸை அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கோட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் கருவேப்பிலை போடுறது அதோடைய ஃப்ளேவர் அப்படியே நிற்கும் மேலே. நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடும்போது நல்லா தெரியும் அந்த ஃப்ளேவர், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எறா நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவி வந்து எறால ஃபுல்லாக கோட் ஆகணும். அதுக்காக நல்லா நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம் இதை. இப்போ ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டு ரெடி. நேராக டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், விட்டவே மாட்டீங்க அதை. நீங்கள் எப்படி நல்லா என்ஜாய் பண்ணிங்களா மேங்களூரியன் கீ ரோஸ்ட்டை? ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலி செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு காமன் சைட் டிஷ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ், உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. ஓகே, இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.